Come Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. Welcome Holy Spirit, be here with your presence. Fill me with your power, live inside of me. You are the living water, never drying fountain, comforter and counselor, take complete control. Good evening, how are you? Welcome to my YouTube channel Rise and Shine Nirmala. இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிளில் ஓல்டு டெஸ்டமெண்ட் த புக் ஆஃப் ஹபக்குக் அதிலிருந்து 3வது அதிகாரம் இறைவசனங்கள் 17 முதல் 19 வரைக்கும் நான் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த ஹபக்குக் இறைவாக்குனர் பார்த்திங்கன்னா அவர் இந்த புத்தகத்தில் ஆண்டவர்கிட்ட அந்த நாட்டில் அந்த சமுதாயத்திலும் நடக்கும் அநீதிகளை எல்லாம் ஆண்டவரிடம் முறையிடுகிறார். முதல் பகுதியில், அதாவது இந்த நூலின் முதல் பகுதியில் கடவுள்கிட்ட முறையிடுறாரு. அப்புறம் அவங்க முறையிடும் போது என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவரே எதற்காக இதெல்லாம் என்னை பார்க்க செய்கிறீர், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அநீதி செய்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னெல்லாம் அவர் முறையிடுறாரு. அப்புறம் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். அதுக்கு பிறகு 2வது வாட்டியும் முறையிடுகிறார், அதுக்கும் கடவுள் பதில் அளிக்கிறார். கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் ஆண்டவரிடம் கேள்வி தொடுப்பதை விட்டுவிட்டு அந்த சூழ்நிலையை, அதாவது அந்த நாட்டில் அந்த இடத்தில் இருக்கும் ஒரு மோசமான சூழ்நிலையை அவர் ஏற்றுக்கொண்டு கடவுள் மீது அலாதியான ஒரு நம்பிக்கை வைத்து ஒரு நம்பிக்கை சாட்சியாக அவர் மாறுகிறார் ஹபக்குக். இப்போ போகலாம் பாங்க வசனத்துக்கு. அதை என்ன சொல்கிறேன்னா 17வது வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, இவ்வாறு சொல்கிறாரு அப்படின்னா, அத்தி மரம் துளிர் விட்டு அரும்பாமல் இருந்தாலும், திராட்சை கனி கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரங்கள் கனி இல்லாவிட்டாலும், நிலம் தன் விளைச்சலை கொடுக்காவிட்டாலும், கிடையில் ஆடுகள் அழிந்து போனாலும், தொழுவங்களில் கால்நடைகள் இல்லாவிட்டாலும், நான் ஆண்டவரில் அகமகிழ்வேன்னு சொல்கிறது அதுக்கு அடுத்த வசனம். இப்போ பாருங்கள், இதையே நான் ஆங்கிலத்தில் சொல்கிறேன். தோ த ஃபிக் டசன்ட் பட் and there are no fruits on the vine, no fruits on the olive crop, and the land doesn't give the production, and there are no cattle in the stall, no sheep in the pen. அந்த சூழ்நிலை பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலை, வாட் சார்ட் ஆஃப் சிச்சுவேஷன், அந்த எந்த ஒரு சூழ்நிலையில் ஹபக்குக் வாழ்ந்துட்டுருக்காரு, அந்த மக்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படிங்களா பார்த்தீங்களா, அத்தி மரமும் கனி கொடுக்கறதில்ல, ஒலிவ மரமும் கொடுக்கறதில்ல, திராட்சையும் கொடுக்கறதில்ல. அப்போ ஒலிவ மரம் கனி கொடுக்கலனாக்கா கனியும் இல்லை, அவங்களுக்கு எண்ணெயும் இல்லைங்களா? இல்லை. ஓகே, நிலம் தன் விளைச்சலை கொடுக்கல, அங்கே கோதுமை எதுவுமே தானியமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ மாட்டு தொழுவத்தில் பார்த்தீங்கன்னா, கால்நடை தொழுவத்தில் பார்த்தீங்கன்னா கால்நடைகளும் இல்லை, ஆடுகளே வைக்கும் அந்த இதுலேயே அந்த ஆடுகளும் இல்லைனாக்கா அந்த சூழ்நிலையை பாருங்கள். ஸோ எக்கனாமிக் டிசாஸ்டர், பர்சனல் டிசாஸ்டர், அது ஒரு மோசமான சூழ்நிலை, ஒரு ஃபெமைன், ஒரு பஞ்சம், ஒரு அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் ஹபக்குக் முதல்ல ஆண்டவரிடம் கேள்விக்கணைகளை தொடுத்து அவரிடம் முறையிடுகிறார். 2வது வாட்டியும் முறையிடுகிறார். ஆனால் கடைசியில் அந்த நூலில் பார்த்தீங்கன்னா தான் அந்த சூழ்நிலையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படின்னா அந்த 18வது வசனத்தில் அவர் சொல்கிறாங்க, yet I will rejoice in the Lord. நான் சூழ்நிலை அப்படி இருந்த போதிலும் நான் ஆண்டவரில் அகமகிழ்வேன். I will be joyful
and the God of my Savior, என் இரட்சகர் என் மீட்பராகிய கடவுளிடத்தில் நான் மகிழ்ச்சி அடைவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 19வது வசனத்தில் பாருங்கள், அவர் என்ன சொல்கிறாருன்னா, God is my strength, அவர் தான் என்னுடைய ஆற்றல், அவர் எனக்கு he makes my feet like the feet of the deer, மான்களுடைய கால்களை மாற என்னைய ஆக்குறாரு. அப்படின்னா மான்கள் எப்படி ஓடுன்னு உங்களுக்கே தெரியும், துள்ளி குதிச்சு ஓடும், வேகமாக ஓடலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை கடவுள் தருகிறார். அப்படின்னா the Lord God is my strength, அவர் எனக்கு ஆற்றலை தருகிறார். எப்படி? he makes me tread upon the height, அதாவது குன்றுகளின் மேலே அவர் என்னை நடத்தி செல்வார். அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கடவுள் மீது இப்போ வைக்கிறாரு. அத்திமரம் கனி கொடுக்கலானாலும், ஒலிவ மரம் கொடுக்கலானாலும், திராட்சையை கனி கொடுக்கலானாலும், எல்லாம் தன்னை ப்ரொடக்ஷனை கொடுக்கலனாலும், இந்த அளவுக்கு ஒரு பஞ்சம் மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நான் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறேன், அவரில் நான் அகமகிழ்வேன். அவரே என் ஆற்றல், அவர் எனக்கு ஒரு மான்களின் கால்களைப் போல அவர் எனக்கு தந்து என்னை குன்றுகளின் மேல் நடத்தி செல்வார். அப்படின்னா இந்த சூழ்நிலையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது மோசமான சூழ்நிலை, பட் அந்த சூழ்நிலையை விட God is கிரேட். அந்த சூழ்நிலையை கூட மாற்ற வல்லவர் நம்மளுடைய இறைவனாகிய தந்தை. அப்போது கடவுள் இந்த சூழ்நிலையை மாற்றி எனக்கு அவரே எனக்கு ஒரு ஆற்றலாக இருந்து அவர் என்னை உயரத்தில் கொண்டு செல்வார் அப்படின்னு சொன்னால், அவர் அதீதமான ஒரு நம்பிக்கை கடவுள் மீது இப்போ வைக்கிறார். சூழ்நிலையை ஏற்றுக்கொள்கிறாரு, கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறார். அப்போ சூழ்நிலையை மாறி போகும். அப்படின்னா மான்களை போல் ஒரு மான்களின் கால்களுக்கு போல கொடுத்தனாக்க நான் அவ்வளோ ஸ்ட்ரென்த், ஆன்மீக ஸ்ட்ரென்த், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தை கடவுள் அவருக்கு அளிக்கிறாரு. அதே மாதிரி தாங்க நம்மளும் நம்ம ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கலாம், ஒன்றுமே அந்த ஹோப்பு, அந்த லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் டெஸ்பேர், ஒரு நம்பிக்கையில் எல்லாமே போயிடுச்சு, கைவிட்டு போச்சு, ஒன்றுமே இல்லை நமக்கு, ஐ டோன்ட் ஹவ் எனி ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது கூட நம்ம கடவுளை நம்பணும். காரணம் என்ன? கடவுள் எதையும் எந்த நேரத்துலையும் வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் யூ கேன் சேஞ்ச் எனிதிங் எவ்ரிதிங், அப்சைட் டவுனை மாற்றி நம்மளை மேலே உயர்த்துறதுக்கு அவரால் முடியும். பிகாஸ் இஸ் த காட் ஆஃப் ஒண்டர்ஸ். ஓகேங்களா? அப்படின்னா இது என்ன சொல்லப்படுதுனாக்கா, கடவுளோட வி ஷுட் நாட் சப்போஸ் கிரம்பிள், கடவுளுக்கு பிடிக்காத விஷயம் நம்ம கடவுளோட கொஷின் பண்ணவும் கூடாது. காரணம் என்னடா, அவர் என்ன செய்கிறாரோ, எதெல்லாம் அனுமதிக்கிறாரோ அதுக்கெல்லாம் ஒரு காரணமும் இருக்கும், அதுக்கு பின்னால் ஒரு நல்லதும் இருக்கும். அப்போது அந்த சூழ்நிலையை நம்ம ஏற்றுக்கொண்டு வி ஷுட் கெட் த ஸ்ட்ரென்த் ஃப்ரம் த லார்ட் அண்ட் நம்மளை பலப்படுத்தி கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் மகிழ்ந்து அவரை புகழ்ந்து பாடும்போது கடவுள் நம்ம கூட இருந்து நம்மளை பலப்படுத்தி நம்மளோட அடுத்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை மிகவும் சந்தோஷமான ஒரு காலகட்டமாக கடவுள் மாற்ற வல்லவர். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு சிறு பாடலை பாடிட்டு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெஞ்சே பொன்னாண்டவரை போற்று, அன்பின் இறைவன் அமைதியை தருவார், அள்ளி அணைத்து கொள்வார். எனவே நெஞ்சே வானத்து பறவைகட்கும் உணைவை வாரியே வழங்கிடுமார், வயல் மழி மலர்களுமே மகிழ வண்ணத்தொகில் ஒடுத்துகின்றார். தாய் தன் சேயை மறந்தாலும் இறைவன் நம்மை மறப்பாரோ, மனமே கலக்கமே இறைவன் நல்லவரே, நம் இறைவன் நல்லவரே. கடவுள் பெரியவர், எதையும் மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்த வல்லவர்.
ஹீ இஸ் ஆ ஸ்ட்ரென்த். என்னுடைய பலமும் அவரே, என்னுடைய பாறை, என்னுடைய அரணும் அவரே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன். பாய். தேங்க்யூ ஸோ மச்.